சரியாதுங்க, நாடகமாகவே இருக்கட்டுங்க. அந்த நாடகத்தில் அவரும் வந்து கலந்துக்கலாம்ல. அவரும் சேர்ந்து தானே வாக்களிச்சாரு. நீட்டு வேணாங்கிறது தானே அவருடைய கோரிக்கையும். அவங்களும் அதுதானே வலியுறுத்தினாங்க. நான் சிம்பிளா ரெண்டு விஷயம் தான் கேட்டேன். நீங்களும் வாங்க, நீங்க கூட வர வேணாம், உங்க கட்சியிலேருந்து யாரும் ஒரு பிரதிநிதி அனுப்பி வைங்க, வாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் போராடுவோம். அப்படி நீட் தேர்வு எடுத்தாச்சுன்னா அந்த முழு பொறுப்பை முழு கிரெடிட்டையும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லல. அப்புறம் மேதுக்கு ஆளுநர் அவர்கிட்டயும் ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். தயவுசெய்து இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க, மாணவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 21 மாணவர்கள் ஒரு பெற்றோர்லாம் இழக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு யாராவது கருத்து சொன்னாங்களா? போய் கேட்டிங்களா? கேட்கல. நான் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி இந்த என்எஸ்எஸ் யூனிட்ஸ் அண்ட் என்சிசி யூனிட்ஸ் இவங்களுக்காக ஒரு கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இளைஞர் திருவிழா யூத் ஃபெஸ்டிவல் முதல் இவங்களுக்காக அறிவிச்சிருந்தோம். நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள். அதன்படி தமிழ்நாட்டுடைய என்எஸ்எஸ் யூனிட்ஸ், என்சிசி கேடர்ஸ் இவங்கெல்லாம் பங்கு பெற யூத் ஃபெஸ்டிவல் இளைஞர் திருவிழா இன்னைக்கு சென்னையில் துவங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 மாணவர்கள், வாலண்டியர்ஸ், என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ், கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 நாட்களுக்கு நடக்க போகுது. நிறைய விழாக்கள், நிறைய அவங்களுக்குள்ள போட்டிகள், புகைப்பட கண்காட்சி, நிறைய போட்டிகள் தலைப்பு கொடுத்து அதில் வந்து பேச்சு போட்டிகள், இப்படி நிறையா நடத்துகிறோம். அது வந்து துவக்க விழா நடந்திருக்கு. நன்றி. ஆமாம், இது போன வாட்டி நான் வந்து அவங்கள போய் சந்தித்தேன். அவங்க போகிறதுக்கு முன்னாடியும் போய் சந்தித்தேன். அவங்கள வாழ்த்தினோம். நான் நம்முடைய துறையுடைய அதிகாரிகள்லாம் போய் வாழ்த்தினோம். அதே மாதிரி அவங்க போய் அந்த பரேடில் கலந்துக்கிட்டு ஒரு முறையும் ஒரு 100 மாணவர்கள் போகிறாங்க. என்எஸ்எஸ்லேருந்து ஒரு 15 மாணவர்கள், என்சிசிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க அந்த சில விருதுகள்லாம் வாங்கியிருந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட போய் கலந்தாய்வு செஞ்சு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய போக்குவரத்து எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி ரயிலில் போகிறோம், 3 நாள் ஆகுது, மற்ற மாநிலங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து விமானத்தில் வராங்க, எங்களுக்கும் அந்த வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்று முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு விமானத்தில் போக்குவரத்து போயிட்டு வரதுக்கான அந்த வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. அது வாக்குறுதி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செஞ்சு தருவோம். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய அங்கீகாரத்தை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. யார்? இந்திய மல்யுத்த சம்மேளனம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதை வந்து உலக மல்யுத்த சம்மேளனம் வந்து இப்போ இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. தேர்தலை நடத்த தவறியதுன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அந்த சம்மேளனம் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்தது, வீரர்கள் ரோட்டில் இறங்கி போராடினாங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பற்றி தெரியலைங்க. இப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து துறை அதிகாரியோடு கலந்து பேசி நான் என்னன்னு சொல்கிறேன்.